அனைவருக்கும் என்னோட வணக்கம். சென்ற வகுப்புல 156வது அடியில ஒரு சொல்லை குறித்து நான் சொன்னேன். அது முழுமையாக சொல்லவில்லை. கூறிய ஐந்தின் கொள்கை போல பின்னையும் அம்முறை பேரிய பின்றை. அதாவது தேசிய கூத்து பற்றி சொல்லி அதற்கு பிறகு மார்க்க கூத்துக்கு வருகிறார். 2 வகையான கூத்து. அதை நல்ல தமிழ்ல சொன்னா அகக்கூத்து புறக்கூத்து என்று சொல்லிவிடலாம். ஆனா உரையாசிரியருடைய காலம் வட சொற்கள் நிறைய வந்து புகுந்த காலம். குறிப்பாக தத்துவத்துறையிலும் கலைத்துறையிலும் நிறைய வட சொற்கள் வந்து புகுந்தன. அவற்றையெல்லாம் தமிழ் நெறி படித்து கொண்டிருக்க வேண்டும். நிறைய படித்து இருக்கிறார்கள். எனக்கு அந்த வகையில ரொம்பவும் நான் ஈடுபட்டு படித்தது மணிமேகலை ஆசிரியர் சீத்தலை சாத்தனம். அவர் மிக கடினமான அயர் சொற்களுக்கு கூட தமிழ் சொற்களை கண்டுபிடித்து ஆக்கி அதை வெளியிட்டிருக்கிறார். 4 வகை சத்தியம், 10 வகை நிதானம், இவையெல்லாம் அவர் தமிழ் படுத்தி சொல்லுகிறார். அதனால அவருடைய 29வது 30வது 2 காதைகளும் ஒரு தத்துவ கருவூலம். அந்த காலத்துல அறுசமயங்கள் இருந்தன. அந்த அறுசமய நெறிகளை எல்லாம் அவை உணர்த்துகின்ற மெய்மைகளை எல்லாம் மிக அழகாக எடுத்து சொல்லுகின்ற செறிவான பகுதி. அவ்வளவு எளிதாக உரை எழுதிவிட முடியாது. நாட்டாரையா கடைசி காலத்துல அவற்றுக்கு உரை எழுதவில்லை. அதற்கு பிறகு அவ்வை துரைசாமி ஐயா அவர்கள் உரை எழுதினார்கள். அவ்வாறு சீத்தலை சாத்தனார் எழுதுவதற்கு முன்னோடியாக இருந்தவர் இளங்கோவடிகள். கௌதமி புத்திர சதகர்ணி என்பது ஆந்திர நாட்டில் இருந்து அரச மரபினருடைய பெயர். கௌதமி புத்திர சதகர்ணிங்கள். அதை அழகாக நூற்றுவர் கன்னர் என்று எழுதியிருப்பார். இந்த கன்னர் என்ற சொல்ல பாருங்க, அது ரன்னகரம். அது கர்ணி, கர்ணன். கர்ணன் என்பதற்கு நல்ல தமிழ் கண்ணன், கண்ணன் சொல்லும். ரன்னகரம் ரெண்டும். அதுபோல அந்த அடியில பேரியங்கிற ஒரு சொல் வந்தது. அதற்கு யாரும் உரை எழுதாமல் விட்டு விட்டார்களேன்னு அதை பற்றி சிந்தித்தேன். அதற்கு என்ன பொருள் என்று. அப்புறம்தான் அது எனக்கு புலனாயிற்று. அது ஒரு வினையச்சம். அது செய்யங்கிற வாய்ப்பாட்டினுடைய வினையச்சம். செய்யங்கிறது பேரிய. அது என்ன பேரிய எப்படி வந்தது? பெயரிய என்பது பேரியன்னு ஆச்சு. பெயரிய என்பது பேரிய என்றாச்சு. 2 குறில் நெடிலாயிடும் தமிழ்ல. பகுதி, பாதி, மிகுதி, மீதி, தொகுப்பு, தோப்பு என்பது போல பெயரிய என்பது பேரிய பின்றை. அப்படின்னா அதிலிருந்து பெயர்ந்த பிறகு, முதலிலே அகக்கூத்து சொல்லி முடித்து அதிலிருந்து பெயர்ந்த பிறகு இப்போது புறக்கூத்துக்கு வருகிறார். அதான் அந்த பகுதிக்காக ஒரு விளக்கத்தை நான் இப்போது சொன்னேன். இப்போது நம்முடைய பாடப்பகுதிக்கு போகலாம். 37, 33, 34வது அடிகள். ஆர்வ நெஞ்சமோடு கோவலருக்கு எதிரி. அதாவது மாதவியினுடைய நிலையை இப்போது சொல்லுகிறார். கோவலன் முன்பே மனமானவன் என்பது மாதவிக்கு தெரியும். தெரிந்துமே இவனை நாம் நமக்குரிய கொடுனனாக ஏற்றுக்கொள்வது பிழையாயிற்றே என்று அவள் உள்ளூர கருதி இருக்கக்கூடும். ஆனால் அவளுடைய சமுதாய நிலை அதை தவிர வேறு வழி இல்லை. ஆகவே அந்த நிலையில் அவனோடு இணைந்து வாழ்கிறார். பல பேர் திறனாய்விலே எழுதுகிறார்கள், மாதவியினுடைய கோவலனோடு அவள் சேர்ந்து வாழ்ந்த வாழ்க்கையில் அவளிடம் ஊடல் இருந்தது என்பதற்கு சிலப்பதிகாரம் குறிப்பு சொல்லுகிறது. ஊடலும் கோவலருக்கு அளித்து ஊடலையும் தந்தாள், அவள் ஊடலையும் தந்தாள் என்று சொல்லுவது கொண்டு என்ன சொல்லிவிட்டார்கள் என்றால், இந்த மாதிரியாக ஊடுகின்ற இயல்பு கண்ணகியிடம் இல்லை, அது ஒரு குறையாகவே இருந்திருக்க கூடும் என்று சிலர் எழுதினார்கள். அது சரியான கருத்து இல்லை என்பது என்னுடைய எண்ணம். ஏனென்றால் கண்ணகி ஒரு மனைவியாக அமைந்த ஒருத்திக்கு கூடல் ஊடல் ஆகியவையெல்லாம் இயல்பாக வருகின்ற பண்புகள். அவை இல்லை, அதிலே ஒரு பகுதி இல்லை என்று சொல்லுவது பொருத்தமில்லை.
அவள் ஊடுகிறாள் என்பதற்கு சான்று இருக்கிறது பின்னாலே. அந்த பகுதியை நான் விளக்குவேன். ஒம்பப்பரத்தரோடு வருமொழியாளரோடு குறுமொழி கோட்டி நெடுநகைப்புக்கு நச்சு கொண்டேற்கும் நன்னெறி உண்டோ என்று கோவலன் வருந்துகிற போது, என்ன செய்வது, நீ அப்படியெல்லாம் இருந்த, நான் என்ன செய்வது, மாற்றா யாவதும் மாற்றா உள்ள வாழ்க்கையே. ஆனால் வரக்கூடிய விருந்தினரை விருந்தோம்ப முடியவில்லை, அறம் செய்ய முடியவில்லை, பலர் கூடுகின்ற சமுதாயத்தில் நானும் வந்து கலந்து கொள்ள முடியவில்லை. அப்படியெல்லாம் இருக்குமாறு நேர்ந்தது உன் பிழை என்றோ என்று அவள் சொல்லுகிறாள் என்றால் அங்கு ஊடல் இருக்கிறது, அவளிடம் அந்த இயல்பு இருக்கிறது என்று பொருள். அதனால மாதவி என்றையும் கூடலும் ஊடலும் கோவலர் கழித்த மாதவி கோலங்கொண்ட மாதவி என்றையும் குடதிசை மருங்கில், இது ஒரு அருமையான ஒரு பகுதி. குடதிசை மருங்கில் வெள்ளையீர் தன்னோடு, ஐயர் என்றாலே நுண் பொடி என்று பொருள். ரெண்டு சொற்கள் இங்கு ஒரே மாதிரியான பொருள் உடையவை. இதுல ஒரு ஆராய்ந்து பார்த்தால் ஐயர் என்பது நுண் மணலையும் குறிக்கும். இந்த ஆற்றில் இருக்கிற கெண்டை கெழுத்தி ஆகிய இந்த மீன்கள் எல்லாம் தண்ணீர் பரப்புல மேயும், வந்து மீன்கள் மேயும் என்று சொல்வது பொருத்தமான வினை. அவ்வாறு நீர் பரப்பிலே வந்து மேயும். ஆழ்கடலிலே மிகப்பெரிய மீன்கள் எல்லாம் உலாவும். இந்த ஐயரை மீன் மட்டும் அப்படி இல்லை, அது நுண் மணலிலே போய் ஒளித்துக் கொள்ளும். அதனால்தான் ஐயரைன்னு பேர் அதுக்கு. அந்தன் ஐயரை பழனத்தாங்கு அப்படின்னு சங்க இலக்கியம் சொல்லும். ஐயரை என்றால் நுண் மணலிலே சென்று தம்மை ஒளித்துக் கொள்ளுகின்ற மீனினம். ஐயர் என்றால் நுண்மணல் பொடி என்று பொருள். வெள்ளையீர் என்றால் வெண்மையான சாம்பிராணி என்று பொருள். அது வடநாட்டிலிருந்து வந்தது. வெள்ளையீர் தன்னோடு குணதிசை மருங்கில் காரையில் துறந்து மேற்கே இருந்து வந்த வெள்ளையீர், வெண்மையான மணப்பொடி, அதையும் கிழக்கில் இருந்து வந்த குணதிசை மருங்கில் காரையில் கரிய அகிலும், அகில் என்பது மணப்பொருள் தருகின்ற ஒரு மரத்தின் பகுதி. காரையில் இந்த இரண்டையும் பயன்படுத்தவில்லை. ஏன் பயன்படுத்தவில்லை என்றால் இந்த காலத்திற்கு இவை பொருந்தாது. வெள்ளையீர் என்பதற்கு உரையாசிரியர்கள் கண்ட சருக்கரை என்று எழுதினார்கள். அது கண்ட சருக்கரை என்பது அதனுடைய கரகர என்று இருக்கக்கூடிய இயல்பு பற்றி வந்தது. இருங்கால் அகிலோடு வெள்ளையீர் புகைப்ப என்று நடுநல்வாட சொல்லுவாங்க. குளிர்காலத்துல இவற்றையெல்லாம் புகைத்துக் கொள்வது ஒரு வழக்கம் என்று நெடுநல்வாடை காட்டுகிறது. கீழ்த்திசை உண்டான அகிலோடு புகைக்கின்ற புகையை துறந்து, இது தட்பத்தை விரும்புகின்ற காலம் ஆதலால் அவற்றுக்கு இங்க இடம் இல்லப்ப. இது குளிர்ச்சியை விரும்புகின்ற காலம் ஆதலால் இந்த புகையை அவர்கள் விரும்பவில்லை என்று நாட்டாரையா எழுதியிருக்கிறார். வான்கேழ் வட்டம், வான்கேழ் வட்டத்து, வான்கேழ் வட்டம் என்றால் மிக உயர்ந்த. வான் என்பது உயர்ந்த என்ற பொருள்ல வரக்கூடிய சொல்லு. பெயர் சொல்லா வரும். மேலே இருப்பது வான் என்று சொல்லுகிற போது பெயர் சொல். சில சமயத்துல அது பெயர் சொல்லாக அன்றி பெயர் எச்சமாகவும் வரும். வான்கேழ் வட்டம், வட்டத்து, சிலாவட்டத்து, அதாவது அருமையான கற்பலகை. வான்கேழ் வட்டத்து வட்டக்கல் பொதியில் மலை பிறந்த சந்தனம். அதாவது இங்க நம்முடைய தென்பாண்டி நாட்டில் இருக்கக்கூடிய பொதிகை மலையில் சந்தனம் விளைகிறது. அந்த சந்தனக்கட்டையை உரசுவதற்கு ஒரு கல் வேணும். அது இமயமலையிலிருந்து அந்த கல் வருகிறது. இதுதான் இந்திய ஒற்றுமைங்கிறது, இன்டெகிரிட்டி ஆஃப் த நேஷன். வடக்கே இருந்து வந்த கல்ல தெற்கே இருந்து வந்த சந்தனம் சாந்தமாக, குழம்பாக, சந்தன திரளாக, பொடியாக அது அரைக்கப்படுகிறது. சந்தனம் அரைக்கிறத பத்தி சொல்லுகிற போது பெரிய புராணத்துல ஒரு அருமையான செய்தி. நாள்தோறும் சந்தனம் அரைக்கிறார் ஒரு நாயனார். இல்லாத நாள்ல தன்னுடைய கைய முழங்கைய போட்டு அந்த கல்லுல தேய்ச்சி குருதி கொப்பளிக்க, இது என் கடமை, இதுவும் சந்தனம் தாங்கிறார். அதனால இவ்வாறு தட்பத்தை விரும்புகின்ற காலம் ஆதலால் புகையை விரும்பாது என்ன செய்கிறாங்க, அதற்கு மாற்றாக இந்த வடநாடு தந்த, வட இமயம் தந்த சிலாவட்டத்தில்
சந்தனத்தை அரைக்க, தாமரை கொடுமுறி, மலர்கள்ல தாமரை தான் பெரியது. அது சூடுகின்ற போது ஒற்றை மலராக சூடுதல் இல்லை, இதழ் பறித்து கலம்பகமாக தொடுத்து அணிவது வழக்கம். தாமரைக்கு மற்ற மலர் போல இல்ல, 7 நாள் அதற்காகவே. முதல் காலையில மலரும், மாலையில கூம்பும், மறுநாள் அதே மலர் மலரும் கூம்பும், 7வது நாள்ல இதழ்கள் எல்லாம் வாடி உதிர்ந்து போய்விடும். அதனால்தான் அதற்கு மாமலர் என்று பெயர். பெரிய மலர். மா என்பது உரிச்சொல். மாமலர், மாமலர் பைந்தளிர் படலை. அதாவது பூக்கள் கட்டுகிற போது நிற வேறுபாட்டுக்காக செம்பூ கிடைக்கிறது, நீலப்பூ கிடைக்கிறது, காயாம்பூ நீல நிறம், இப்படி பல வகையான மலர்களை தொடுக்குகிற போது பச்சையா ஒரு மலர் இல்லை. என்ன செய்யறது? அப்பதான் அந்த இலைகளை பறித்து அவற்றை இடையிடையே தொடுக்கிறார்கள். அதனால இலையை இடையிலே தொடுத்த கலம்பக மாலை. காமரு குவளை தாமரை கொடு முறி, முறி என்று சொல்ல வேண்டும். முறி என்றால் தளிர் என்று பொருள். தாமரை கொடுமுறி, அது பளபளன்னு இருக்கு, அந்த தளிர் பளபளவென்று இருக்கிறது, அதற்கு பெயர் கொடுமுறி. கொடுமையான தளிர் அது. இந்த மாந்தளிர் இருக்குல்ல, அந்த மான் தளிராக இருக்கிற போது பாத்தீங்கன்னா அந்த இலையில ஒரு எண்ணெய் பசை இருக்கும். அது வேறு எந்த இலைக்கும் கிடையாது. மற்ற இலையெல்லாம் ஒரு வறட்சியை காட்ட, மாந்தளிர் மட்டும் ஒரு எண்ணெய் பூசிய ஒரு தன்மையை காட்டும். அதனால்தான் என்ன செய்தான், அதனுடைய நிறம் மட்டுமல்லாது அதனுடைய தன்மையையும் நோக்கி மாமை நிறமுடையவள். மாந்தளிர் போன்ற நிறமுடைய பெண் என்றால் அந்த உடம்புல இந்த இளமை பளபளப்பு இருக்கிறது. அது செய்யா கோலம், வேறு எந்த பூச்சும் பெறாத இயற்கை அழகு. அதை மாமை, மாந்தளிரின் தன்மை சொல்லணும். அத மாநிறம் என்று சொன்னாலே என்ன பொருள்? அந்த மான் தளிர் நிறம் என்று பொருள். அந்த மாமை தாமரை கொடுமுறி தாதுபடு செம்மலர் செழுமலர் மகரந்தங்கள் இருக்கக்கூடிய அந்த மலரை காமரு குவளை. தாமரையும் இந்த காமருங்கிற சொல்ல பற்றி பல பேருக்கு குழப்பம். அது காமம் மருவியன்னு பொருள், அழகு பொருந்தியன்னு பொருள். மருவுதல் என்றால் வந்து சேர்தல், இணைதல் என்று பொருள். காமம் அழகு என்று பொருள். அழகு பொருந்திய குவளை, விருப்பத்திற்குரிய குவளை. குவளை மலர் பார்க்கும்போது அது சற்று நீண்டு வாயகன்று இருக்கும், அதனால அதை குவளைன்னு சொன்னான். எல்லாமே காரண பெயர். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவேங்கிறது தொல்காப்பியம். சிலவற்றுக்கு நமக்கு பொருள் புலப்படலை, நாம் புலப்படுத்திக் கொள்ளவில்லை, அந்த சொற்களை குறித்து நாம் ஆராயவில்லை. குவளை கடுநீர், கடுநீர் என்பது செங்கழு நீர். உங்கள் தோட்டத்து செங்கழு நீர் மலர்ந்தது என்று திருப்பாவையில் நாச்சியார் பாடுவாங்க. செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்து அம்பல் வாய் கொம்பினகா. இந்த அம்மாவுக்கு என்ன ஒரு இயற்கை பார்வை பாருங்க. சுற்றிலும் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலை திருப்பாவை புனையுமாறு வேற எந்த இலக்கியமும் புனையும். அது அந்த சுற்றுச்சூழல்ல கேட்கக்கூடிய சின்ன சின்ன ஒலியெல்லாம் கூட அந்த அம்மையார் பதிவு செய்ய. கீசு கீசு என்று ஆணை சாத்தன் கலந்து பேசும் பேச்சரவும் கேட்டிலையோ பேய் பெண்ணே, பேய் பெண்ணே உனக்கு காதுல கேட்கலையா? கீசு கீசு என்று ஆணை சாத்தன். ஆணை சாத்தன்ங்கிறது குருவியில ஒரு வகை. அது மெல்லிய ஒலியில கிசு 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 கிசுன்னு பேசுது. இதை அந்த அம்மா பதிவு பண்ணியிருக்காங்க பாருங்க அந்த திருப்பாவையில. கீசு கீசென்றெங்கும் கலந்து ஆணை சாத்தன் பேசும் பேச்சரவம் கேட்டிலையோ. அந்த ஒலி கேட்கல உனக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இருக்கு. சுற்றிலும் இருக்கக்கூடிய வண்டின் ஒலி, குருவிகளின் ஒலி, கிளியின் பேச்சு, இவற்றையெல்லாம் இந்த கவிதையில காட்டுவது என்பது சிறந்த கவிஞருடைய மரபு. காமர் குவளை கழுநீர் மாமலர் பைந்தளிர் படலை, அதான் பசிய தளிர்களுடைய படலை என்றால் தொடுக்க பெற்றது என்று பொருள். பரு காழ ஆரம் சுந்தர சுண்ண துகளொடும் அலை. பரு காழாரம்,
பெரியதாக அமைந்த, பரியதாக அமைந்த, இந்த இடத்துல ஒரு இலக்கண குறிப்பு, சின்ன இலக்கண குறிப்பு சொல்றாரு. அது ரொம்ப பெருத்து போச்சுங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. நாய் உடம்பு, நாய் பெருத்து போச்சுங்க அப்படின்னு சொல்லக்கூடாது, பருத்து போச்சுன்னு சொல்லணும். பருமை என்பது வேறு, பெருமை என்பது வேறு. பெருத்து போச்சுன்னா பெருமை என்று சொல்லக்கூடாது. அதனால நாய் பருத்தது என்று விலங்குன்னு சொல்றான் பாருங்க. இந்த விலங்கு என்பதற்கு என்ன பொருள்? குறுக்க வளர்வதுன்னு பொருள். அது உயரமா வளராது, குறுக்க வளர்வது, அகலத்துல வளர்வது. அதனாலதான் விலங்கு. ரெண்டு கைகளுக்கும் இடையில குறுக்கா குற்றவாளிக்கு போடுறது விலங்கு அப்படின்னு பொருள். அவ்வாறு பருவுக்காடாரம் சுந்தர சுண்ணம், அழகான சுண்ணம். சுண்ணம் என்றால் வாசனை பொடி, மணத்தூள். இந்த மணத்தூளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சிந்தாமணி படிக்கணும். அதுல சுரமஞ்சரியார் இளம்பகம், குணமாலையார் இளம்பகம்னு 2 இளம்பகம் வருது. இந்த 2 பெண்களும் போட்டி போட்டுக் கொள்கிறார்கள். சிறந்த மணத்தூளை யார் படைக்கிறார்கள் என்று பார்ப்போம், யார் ஆக்குகிறார்கள் என்று பார்ப்போம் என்று போட்டி போட்டு கொண்டு ஆக்கி, அவர்கள் ஆக்குகின்ற அந்த மணத்தூளை கொண்டு போய் சீவகனிடம் காட்டி, இதிலே எது சிறந்தது நீ பார்த்து சொல்லு அப்படின்ன உடனே அவன் சொல்றான், இதற்கு நானோ ஆள், பாருங்க இப்ப என்ன செய்கிறேன்னு சொல்லி அந்த பொடியை இந்த தோட்டத்துல அப்படி வானை நோக்கி தூவுகிறான். அப்படியே வண்டு இனங்கள் அங்கிருந்து வந்து குணமாலை செய்த அந்த பொடியில வந்து மொய்க்கின்றன. அதுவே சிறந்த பொடி என்று சொல்லுகிறான். அந்த இடத்துல என்ன சிறப்பு என்று கேட்டால், அவன் கூப்பிடுகிறான், வண்டுகாள், தேனீக்காள், பிஞ்சிறுகாள் என்று ஒவ்வொரு வகையான வண்டா சொல்லி கூப்பிடுறான். அந்த இடத்துல இந்த உச்சி மேற்புலவர்கள் நச்சினார்க்கினியன் ஒரு உரை எழுதினான் பாருங்க. ஒவ்வொரு வண்டுக்கு எத்தனை அறிவுன்னு எழுதுறான். வண்டுக்கு எத்தனை அறிவு, தேனீக்கு எத்தனை அறிவு, பிஞ்சிருக்கு எத்தனை அறிவு என்றெல்லாம் சொல்லி, சிலவற்றுக்கு மனத்தை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு கிடையாது, அதையும் கூப்பிடுறானேன்னு கேட்ட இனம் பற்றி கூப்பிட்டான் என்ற அந்த பகுதியெல்லாம் அவ்வளவு நுட்பமாக, எவ்வளவு பெரிய செல்வத்தை நமக்கு வச்சுட்டு போயிட்டாங்க. எல்லாரும் கொடுக்கக்கூடாத இடத்துல கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்ப சிந்தாமணி எல்லாம் யார் படிக்கிறாங்க? அதனால எப்பேற்பட்ட செல்வம், 3000 பாடல். அதுல அவன் திருத்தக்கதேவருக்கு ஒரு பெரிய அறைகூவல். பதிபக்தி பாட்டெழுதி காட்டல் எழுதி காதல் பாட்டெழுதி காட்டுவதே கடினம் அப்படின்னு சொன்னாங்களாம். மதிமிகுந்தோன் சாதிப்பான் எதையும் நான் மாற்றாரின் புத்தகத்தால் பிழைக்க மாட்டார். எழுதுவீரோ நீர் என்றான், இயலும் என்றான். அப்பதான் சிந்தாமணி எப்படி எடுத்துக்கிறானா, முதலடியை தேனாக்கி, அடுத்தடுத்து தொடர்கின்ற அடியை அமுதமாக்கி, விதவிதமாய் சந்தனைய நட்பு உண்டாக்கி, விருத்தமெனும் பாவினத்தால் தூக்கி, இதயம் அதை இறைவன்பால் வைத்தான், இந்த சிந்தாமணி நூல் இயற்றலானான்னு எழுதுவாங்க. அதனால அவ்வளவு பெரிய சிறந்த கவிதை அதுல இருக்கு. அது சில பாடல்களை நான் பின்னால வகுப்புற சொல்றேன் பாருங்க. சிந்தாமணி இப்போது படிப்பாரற்று போயிடுச்சு. அது சமணர் படைத்தால் என்ன, பௌத்தர் படைத்தால் என்ன, சைவர் படைத்தால் என்ன, வைணவர் படைத்தால் என்ன, தமிழ் எல்லாமே தமிழ். அதனால அதுல சில பாடல்களை நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு இன்பம் அதுல நச்சினார்க்கினியர் அதுல மிகவும் ஈடுபட்டதுனால சிந்தாமணிக்கு உரை எழுதினார். அவர் மிகச்சிறப்பாக உரை எழுதிய பிறகு சமணர்களிடம் கொண்டு போய் காட்டினார். இது சமய ஆச்சாரங்களை சரியாக அறியாமல் எழுதப்பட்ட உரைன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளவுதான். நச்சினார்க்கினியர் பெரிய கல்வியாளர். உடனே உட்கார்ந்து சமண சமய நெறிகளை எல்லாம் கற்று அதற்கு பிறகு 2வது முறை அந்த 3000 பாட்டுக்கு உரை எழுதினார். 2வது முறை உரை எழுதியதற்கு அந்த உரையிலே குறிப்பு இருக்கிறது. அதெல்லாம் நல்ல ஆராய்ச்சிக்குரியவை. ஆராய்ச்சி அப்படி செய்யணும். சிந்தாமணியை பற்றி ஆராய்கிறவர்கள் எல்லாம் இல்லாமல் போயிட்டாங்க. பைந்தனிம பரு காடாரம் சுந்தர சுண்ண துகளுடன் சேர்த்து அந்த மணப்பொடியோடு அலைன்னு சொல்லணும். அலைன்னு படிக்க கூடாது. அலைன்னா அலைந்து எச்சம், வினையச்சம். அது சிந்துபு புரிந்த செடும்பூன் சேக்கை, அழகிய சுண்ணப்பொடியும் பெரிய முத்துமா பருவுக்காள் ஆரம். ஆரம் என்றால் மாலை. பருவுக்கு பெரிய முத்துக்களையால் கோக்கப்பட்ட ஆரத்தை அணிந்தவர்கள், சந்தன பூச்சை கொண்டவர்கள், பல வகையான மலர் மாலைகளை இலைகளோடு தொடுத்து அணிந்து கொண்டவர்கள் என்று இவர்களுடைய நிலையெல்லாம் எடுத்து சொல்லி, மந்தமாறுதத்து மயங்கினர் மலிந்தாங்கு
மந்தமாருதம்னா மெல்ல வீசுகின்ற தென்றல் என்று பொருள். மந்தமா அடிக்குது காற்று. மந்தமாருதத்து மயங்கினர் மலிந்தாங்கு. எப்பொழுதுமே ஒரு வினைமுற்று வந்துட்டா அதற்கு பிறகு மறுபடியும் தொடருமையானால் மயங்கினர்னு முற்றுப்புள்ளி வச்சிருக்கணும். வைக்காம மலிந்தாங்குன்னு வந்தா அதுக்கு பேர் முற்றச்சம். விட்டாள் சிலப்பதிகாரத்திலே வருது. விட்டாள்னா அவ கையிலிருந்து வீசி எரிந்தாள் அல்லது விட்டாள் என்று சொல்லிவிட்டு விட்டாள் எரிந்தாள் அப்படின்னு 2 வினைமுற்று வந்தா முதல்ல வர்ற வினைமுற்று எச்சம்னு போகும். அதுக்கு பேரு முற்றச்சம். மயங்கினர் மலிந்தாங்கு ஆவியங்கொடுனர் ஆவி போலும் கொடுனர். அதாவது இதெல்லாம் கொஞ்சம் எண்ணி பாருங்க. இப்ப இன்றைய சமுதாயத்திற்கு இதெல்லாம் ரொம்ப தேவை. கொடுனர் என்றால் கணவர் என்று பொருள். கொடுனர் என்றால் கணவர் என்று பொருள். ஆவியங்கொடுனர் உயிரை நிகர்த்த கொடுனர். உயிர் போன்ற கணவர்னு. ஒருத்தருக்கு எத்தனை உயிர் இருக்கும்? ஒன்றுதானே இருக்கும். அதான் ஆவியங்கொடுனர்னு சொன்னான். உயிர் போன்றன்னு சொல்லுவதற்கு அதுதான் காரணம். இந்த சமுதாயத்துல இது வேணும். இந்த அறம் கடைபிடிக்கப்படுமானால் சமுதாயத்துல நெறி இருக்கிறது, அறம் இருக்கிறது என்று பொருள். ஆவியங்கொடுனர் அகலத்து ஒடுங்கி. அவர்களுடைய அகலம் என்றால் மார்பு என்று பொருள். காரண பெயர். அகலத்து ஒடுங்கி காவியங்கண்ணார். காவியம் என்றால் நீலமலர் என்று பொருள். காவி என்றால் நீலமலர். காவியங்கண்ணார் அது என்ன? நீலமலர்னு எது? குவளை. கருங்குவளையை நீலம் என்று சொல்லுவது வழக்கம். கருப்பு நீலம் ரெண்டும் சங்க இலக்கியத்திலையும் பழைய பாடல்களிலும் ஒன்றாகவே சொல்லப்படுது. நீலத்தையும் கருப்பு என்று சொல்லுவார்கள். அதே போல கருப்பை நீலம் என்று சொல்லுவார்கள். ராமனை கருப்புன்னு சொல்லுவாங்க, நீலமேக வண்ணம்னு சொல்லுவாங்க. அதாவது நீலத்தினுடைய அடர்த்தி தான் கருப்பு என்று அவர்கள் கருதி இருக்கிறார்கள். இளம் தென்றலால் மயங்கி காதலிலே மலிந்து நீல மலர் குவளை மலர் போன்ற கண்கள். அந்த கண்கள் கழிக்க அஞ்சஞ்சீரடி அணிசிலம். இது இதெல்லாம் சேர்ந்து வாழக்கூடியவர்களுடைய நிலை. அப்ப அடுத்தபடியாக கண்ணகியினுடைய நிலை சொல்லப்படும். இதெல்லாம் மாதவி இவ்வாறு இருந்தாள். கண்ணகி அதே சமயத்துல, அதாவது இருவேறு காட்சி. ஒரு பக்கத்துல மாதவி இப்படி இருக்கிறா கோவரனோடு, இன்னொரு பக்கத்துல கண்ணகி எப்படி இருக்கிறாங்கிறத காட்டு. இதெல்லாம் நாடகத்துல இப்படி எல்லாம் காட்டுவது என்பது இயல்பு. இந்த கான்ட்ராஸ்ட், அந்த வேறுபாட்டை எடுத்து காட்டுவோம். அஞ்சஞ்சீரடி அணிசிலம்பொழிய. அம் என்பது அழகிய. செஞ்சீரடி செம்மையான. சீரடி சிறுமை அடி. சீரடிங்கிறது எப்படி பிரிக்கணும்? சிறுமை அடின்னு படிக்கணும். அளவிலே சிறியதாகிய அஞ்சஞ்சீரடி அழகிய காலடி. அழகிய சிறிய காலடி. அதுல அணி சிலம்பு ஒழிய. கால அணிந்த சிலம்பை அவள் கழற்றி வைத்திருக்கிறாள். ஒரு முக்கிய இன்றியமையாத ஒரு குறிப்பு. அணி சிலம்பு ஒழியன்னா அது எதிர்காலத்தை உணர்த்துது. இந்த ஒழியங்கிறது இவர் காலிலே இந்த சிலம்பு தங்க போவதில்லை அப்படிங்கிறத இங்கேயே உணர்த்துகிறார். அஞ்சஞ்சீரடி அணி சிலம்பு ஒழிய மென்துயில் அல்குல் மேகலை நீங்க. இடையில ஆடைக்கு மேலே மிக அழகாக உடுத்தி இருக்கக்கூடிய மணிமேகலை. அந்த மணிமேகலையும் கடற்று. எதற்காக அணிகலன்கள் இவையெல்லாம்? அவன் இல்லாத போது இந்த அணிகலன்களுக்கு என்ன வேலை? மேகலை நீங்க கொங்கை முன்னில் குங்குமம் எழுதாள். மார்பிலே குங்குமத்தை தொட்டு வைத்துக் கொள்வது ஒரு மரபு. அதையும் எழுதாள். மங்கள அணியில் பிரிதணி மகிழாள். இயல்பாக இருக்கின்ற பொலிவு அல்லாமல், அழகு அல்லாமல் வேறு அணிகளை அவள் சூடவில்லை என்று சொல்லுகிறார். வேறு எந்த அணியும் அணியில. சீரடி அணிகின்ற சிலம்பை பெறாமல் இயற்கை அழகோடு இருக்கிறார். பின்னாடி அதை சொல்ல போறாங்க. இளங்கோவடிகள் சொல்லுகிறார். அந்த மாதரி என்று ஒருத்தியிடம் போய் அடைக்கலமாக கண்ணகியை கவுந்தியடிகள் சேர்க்கிற போது
அந்த மாதரி சொல்லுகிறாள், செய்யா கோலமுடு வந்தீர்க்கு என் மகள் ஐயை காணி கொஞ்சம் கூட ஒப்பனை செய்து கொள்ளாமல் வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு என் மகள் ஐயை நான் அறிமுகப்படுத்துகிறேன். அதாவது கண்ணகியினுடைய அழகு பற்றி இளங்கோவடி பாடும்போது தெய்வத்துக்குரிய தன்மைகளை எல்லாம் ஏற்று சொல்லுவார். நம்ம முன்னாலேயே பார்த்தோம், உன்னுடைய 2 புருவங்கள் அருமுகனுடைய ஒரு வேலை இரண்டாக்கி கொடுக்க பெற்றனவோ, உன்னுடைய நெற்றி சிவபெருமான் தலையிலே முடித்த பிறையோ என்று இப்படி எல்லாமே தெய்வ ஓமைகளாக சொல்லுவதை பார்த்தோம். அங்கதான் கோவலன் சொல்லுகிறான், பிரிதணி அணிய பெற்றதை எவன் கூறு, உனக்கு எதுக்குமா அணிகள் எல்லாம், அவ்வளவு அழகா இருக்கிற நீ, இதற்காக உனக்கு இப்படி சுமத்தி உன்னை ஒரு பாரமாக இந்த அணிகள் எல்லாம் கொண்டு வந்து பொருத்தினார்கள். அதனால அவளிடம் அவ்வளவு ஈடுபட்டு இருந்தவன் தான், அவளோடு ஒன்றி விரும்பி வாழ்ந்தவன் தான். எப்படி யாண்டு சில கழிந்தன என்னங்க சித்தார்த்? ஐயா தொடரலாங்க ஐயா. சரி, யாண்டு சில கழிந்தன, கண்ணகியோடு சேர்ந்து வாழுகிற வாழ்க்கை எத்தனை ஆண்டுகள்? சில ஆண்டுகள். யாண்டு சில கழிந்தன, எப்படி கழிந்தது? பெருங்கிழமையின் அந்த சொல்ல யாருமே கவனிக்க மாட்டாங்க. பெருங்கிழமையின் இவ்வளவு பெரும் சிறப்போடு கழிந்தது. அப்ப எந்த விதமான குறையும் அந்த வாழ்க்கையில இல்லை. இவனுடைய சலன மனம், அதாவது ஊசலாடுகின்ற உள்ளம், அதை நான் தான் ஒரு ஓமை வழியாக சொல்லுவது வழக்கம். இந்த காலத்துக்கு அது பல வீடுகள்ல பாத்தீங்கன்னா கடிகாரம் இருக்கும், அதுல கீழே வந்து ஒரு ஊசல் இருக்கும், அதுக்கு பேர் பெண்டுலம்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. சாவி கொடுத்துட்ட பிறகு அதை ஆட்டி விட்டுட்டா அது அங்கேயும் இங்கேயுமாக அசையும் இந்த ஊசல். அது கோவலன் அப்படித்தான், அவன் ஊசல் மாதிரி அவனுடைய உள்ளம் ஒரு இடத்துல நிலையா தங்காது. ஒருவரை அவன் பாராட்டவும் செய்வான், குறை கூறவும் செய்வான். ஆனா கடைசியில அவன் கண்ணகியோடு நடந்து சென்ற போது கவுந்தியாலும் கண்ணகியாலும் அறிவும் தெளிவும் ஊட்ட பெற்ற பிறகு அவனுடைய மனம் ஒரு நிலைக்கு வந்தது. அப்ப போயிட்டான் ஆளு. ஊசல் நின்று போச்சு, அலையாம ஊசல் நிலையா நின்னுது, கடிகாரம் ஓடல. அது போல மனம் ஒரு நிலைக்கு வந்தது, வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. ஆகவே மங்கள அணியில் பிரிதணி மகிழாள் கொடுங்குடை துறந்து வடிந்து வீழ் காதினள். இந்த குடைன்னு இருக்கு பாருங்க, அது உருட்ட பெற்றதுன்னு பொருள். காதல போடுவதற்கு குடைன்னு பொருள். கொடுங்குடை துறந்து, தோடுன்னு இப்ப சொல்றோம். சொற்களுக்கு எவ்வளவு ஒரு சிறப்பும் கூர்மையான பொருள் நுட்பமும் இருக்கின்றது என்று பார்க்கணும். நீங்க ஞானசம்பந்த பெருமான் பாடுகிறார், உனக்கு யார் பால் கொடுத்தது? கண்டவங்க கொடுத்த பாலை குடிச்சுட்டு இப்படி நிக்கிறிய அப்படின்னு சிவபாத இருதயர் கோல் கொண்டு ஞானசம்பந்தரை பிள்ளையை ஓச்ச, அந்த பிள்ளை என்ன செய்கிறது? மேல தன்னுடைய ஆள்காட்டி விரலால சீர்காழியில மேல விமானத்தில் இருக்கிற கடவுளை காட்டுது. அதோ அவங்கதான் பால் கொடுத்தாங்க அப்படின்னு. எவ்வளவோ செய்திகள் இருக்கின்றன, எல்லாவற்றையும் நாம இங்க விரிவாக சொல்லுவதற்கு நமக்கு காலம் இடம் கொடுக்காது. ஆனா ஒரு செய்தி சொல்லுகிறேன். அவர் பாடின முதல் பாட்டு எப்படி இருக்குன்னு கேட்டா, இந்த 3 வயது பிள்ளை யார் பால் கொடுத்தாங்கிறதுக்கு தோடுடைய செவியன் அப்படின்னு. அது ஒண்ணு போதும், யாருன்னு சொல்றதுக்கு இந்த தோடுடைய செவியன்கிற தொடர் போதும். என்ன? செவியன் ஆண்பால் ஈறு, அதனால செவியை உடையவன் ஆண் தான். ஆனா தோடு உடையவன், எங்கேயாவது ஆண் வந்து தோடு போட்டிருப்பானா? ஒரு காதல தோடு அணிந்தவன் அப்படின்னா, ஆண் அணிந்தால் அதற்கு பேர் கடுக்கன். ஆண் அணிந்தால் அந்த நகைக்கு பேர் கடுக்கன்னு பேரு. அதனுடைய அமைப்பு கொஞ்சம் வேறுபட்டது. பெண் அணிவதுதான் தோடு. இவன் ஒரு தோடு அணிந்தவன். அப்ப என்ன பொருள் என்றால், உமையொரு பாகம் உடையவன். அதனால அர்த்தநாரி என்று சொல்லுது. தோடுடைய செவிங்கிற ஒரு தொடர்ல அவ்வளவு நுட்பமா உணர்த்திட்டார். யாருன்னு வேற கேட்கவே வேண்டியதில்லை, தெளிவான முகவரி கிடைச்சு போச்சு. உலகத்துல வேறு யாரும் தோடுடைய செவியனே இல்லை.
அவ்வாறு அவர் சொன்னார். தோளுடைய செவியன். அப்புறம் இன்னும் அடுத்தபடியாக எதுல வந்தான்? விடையேறி. அப்புறம் இன்னும் அடையாளம் தூவன் மதிசூடி. எல்லாம் அந்த தேவார பாக்கள் எல்லாம் அவ்வளவு நுட்பமும் செறிவும் வாய்ந்தது. கொடுங்குடை துறந்து அது உருட்ட பெற்ற கொடுங்குடை. கொடும்னா வளைந்தன்னு பொருள். கொடு வளைந்த. கொடுவாள். கொடுவாள் மீசை அப்படின்னா அப்படின்னா வளைந்த மீசை உடையது. கொடு என்பதிலிருந்து கோடு. கோடுன்னா வளைவு. வளைவுடையது கோடு. அதனால்தான் அதிலிருந்து வேறுபடுத்துவதற்காக நேர்கோடும்பான். கொடு என்றால் வளைவு, கோடு வளைவு. கோடு கொம்பு, அது வளைவா இருக்கிறதுனால. கோடு கோட்டம், ஒரு பகுதி, நாட்டின் ஒரு பகுதி, ஒரு வளைந்த ஒரு பகுதி, சுற்று வட்டார பகுதியை சார்ந்தது. கொடுங்குடை துறந்து வடிந்து வீழ் காதினள். வடிந்து வீழ்னா காது நீண்டு போச்சு. அதனால வடிதல் நீளுதல். வடிந்து வீழ் காதினள் திங்கள் வாழ்முகம் சிறுவியர் பிரிய. அழகான நிலா போன்ற அந்த முகத்துல, அந்த வாழ்முகத்திலே சிறுவியர் பிரிய வியர்ப்பு தோன்ற, வியர்வை இருக்க. செங்கையல் நெடுங்கண் அஞ்சனம் மறப்ப. கண்களுக்கு அவள் மை நீட்டவில்லை. செங்கையல் நெடுங்கண் அஞ்சனம் மறப்ப. பவள வாழ்நுதல் திலகம் இழப்ப. இளங்கோவடிகள் எங்க கொண்டு போறார் பாருங்க. சிவந்த அந்த ஒளி பொருந்தி அந்த நெற்றி திலகம் இழப்ப. நெற்றியில பொட்டு கூட வைத்துக் கொள்ளவில்லை. திலகம் இழப்ப. எல்லாம் சரி, எல்லாத்தையும் இவ இழந்தா. அதாவது முகத்திலே ஒளி இழந்தாள், காதிலே தோடு இழந்தாள், கண்ணிலே மை இழந்தாள். ஆனால் அடுத்தபடி சொன்னார் பாருங்க, தவள வாழ்நகை கோவலன் இழப்ப. அவளிடத்து தோன்றுகின்ற புன்னகையை கோவலன் இழந்தான். அப்படின்னா என்ன பொருள் என்றால், இந்த இடம் ஒரு ஆராய்ச்சி செய்யணும். கோவலன் நிலையாக இந்த வீட்டிலிருந்து பிரிந்து அந்த வீட்டிலே அவன் தங்கிடல. அவ்வப்போது வருவான் போவான். அப்படி போகின்ற காலத்துல அவ என்ன செய்வாள்? ஒரு புன்னகையும் அவளிடத்து தோன்றுவதில்லை. இந்த கோவலன் இந்த புன்னகையும் அவளிடமிருந்து பெறவில்லை. அவ்வளவு துயரத்தில் இருந்தாள். தனிமை துயரம் அவளை அவ்வளவு வருத்த அவள் கோவலனை நோக்கி புன்னகையும் செய்யவில்லை. இதற்காக நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன்னா, அதே சமயத்துல மாசாத்துவானும் அவனுடைய மனைவியும் வந்தா. அதாவது கண்ணகியினுடைய மாமனாரும் மாமியாரும் வருவார்களே ஆனால் அவ என்ன செய்வா? அப்ப புன்னகைப்பா. எதற்காக புன்னகைப்பாள்? நான் மகிழ்ச்சியாதான் இருக்கிறேன், நல்லாதான் இருக்கிறேன்னு ஒரு போலியாக காட்டிக்கொள்வதற்காக அவள் புன்னகைக்கிறாளாம். அது இதை என்ன சொல்லுகிறார் அருமையாக? வரிதகத்தெழுந்த வாயல் முறுவல் அப்படின்னார். உள்ளம் வரிதாக, உள்ளத்திலிருந்து எடாமல் அந்த உதட்டுல தோன்றுகிற வாயல், உண்மை அல்லாத முறுவல். என்ன ஒரு தொடர் பாருங்க. வரிதகத்தெழுந்த வாய், இதுதாங்க இல்லறம். அதாவது கணவனிடம் 1000 வேறுபாடுகள் இருக்கின்ற காலத்திலும் கூட அவன் சரியாக ஒழுக்கமுடையவனாக இல்லாத காலத்தில் அந்த துயரத்தை அவனன்றி பிறர் யாரிடமும் காட்டவில்லை. அவனை நோக்கி புன்னகைக்கவில்லையே தவிர அவனுடைய பெற்றோர்களை நோக்கி, அவர்கள் செய்த தவறு என்ன? ஒன்றும் இல்லை. அதனால அவர்களை நோக்கி புன்னகைக்கிறாள். ஆனால் இந்த புன்னகையில் உண்மை இல்லை. அது அவங்களுக்கு தெரியாதா? பட்டறிவு வாய்ந்தவர்களாச்சா, அனுபவம் வாய்ந்தவர்களாச்சா, அவங்க இப்படி வெறுமையாக ஒரு புன்னகைக்கிறாள் என்பது அறிந்து வெறும் துயர் கொள்கிறார்கள். அதனால அவ்வளவு நுட்பமாக அந்த உறவை, குடும்ப உறவை சித்தரிக்கிறார் இளங்கோவடி. தவள வாழ்நகை கோவலன் இழப்ப. முத்து போன்ற அழகான புன்முறுவலை கோவலன் இழந்து நிற்க. மயிரும் கூந்தல் நெய்யணி மறப்ப. உன்னுடைய கூந்தலுக்கு அவள் எண்ணெய் தடவி கொள்ளவில்லை.
நெய்யணி மறப்ப கையறு நெஞ்சத்து கண்ணகி அன்றியில் கையற்ற நிலையில் இருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய கண்ணகி அன்றியும் கண்ணகி அல்லாமலும் காதலர் பிரிந்த மாதர் இவளை போன்ற இன்னும் பலர் இருக்காங்க. காதலனை பிரிந்தவர்கள் அவர்கள் வேறு வேறு காரணத்துக்காக பிரிந்திருக்கலாம். பொருள் ஈட்டுவதற்காக கணவன் போயிருக்கலாம், போர் காரணமாக தூது காரணமாக எல்லாம் போயிருக்கலாம். அதுவும் பிரிவு தானே. நோதக ஊதுலை குறுகின் உயிர்த்தனள் ஒடுங்கி கொல்லனுடைய துருத்தியை மாதிரி பெருமூச்சு விட்டுக் கொண்டிருக்கிறார். நெட்டுயிர்த்தன் பெருமூச்சு விட்டுக் கொண்டு ஒடுங்கி கிடக்கிறார்கள் ஒரு வீட்டினுடைய ஒரு அறைக்குள்ளே. அதுதான் அடுத்தபடி சொல்றார். வேனிற்பள்ளி மேவாது கடிந்து கோடை காலத்துக்கென்று அமைந்த நிலா முற்றத்துல வந்து உட்கார்ல அவர். கூதிர்பள்ளி குறுங்க நடைத்து குளிர்காலத்துக்கென்று அடங்கி இருக்கக்கூடிய ஒரு அறையில போய் இப்ப வேநீர் காலத்துல வேர்க்க வேர்க்க உள்ளார போய் கிடக்கிறார். கூதிர்பள்ளி குறுங்கன் அடைத்து, அதாவது மாளிகையில் வாழ்கின்ற கண்ணகி, எல்லா வகையான வசதி வாய்ப்புகளையும் உடையவள். புத்தர் சொல்றார், அந்த தன்னுடைய மாணவர்களை பார்த்து புத்தர், சித்தார்த்தர் புத்தரான பிறகு சொல்லுகிறார், முற்றிய துறவின் அடையாளமாக அமைந்த புத்தர் பெருமான் தன்னுடைய சீடர்களை பார்க்கிறாங்க. அவங்களுடைய உள்ளத்துல ஒரு ஊசல் மனம் இருக்கிறது. இந்த சீடர்களுக்கெல்லாம் பௌத்த துறவிகள் ஒரு முழு துறவிகளாக மாறல. அதை பார்த்துட்டு அப்பதான் சொல்றாரு, பிக்குகளே உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் கோடை காலத்தில் வாழ்வதற்கென்று ஒரு மாளிகையை பெற்றிருந்தேன், குளிர்காலத்தில் வாழ்வதற்கென்று ஒரு மாளிகையை பெற்றிருந்தேன், இரண்டுக்கும் இடைப்பட்ட காலத்தில் வாழ்வதற்கென்று ஒரு மாளிகையை பெற்றேன். காசி சந்தனத்தை தவிர வேறு சந்தனத்தை நான் பூசியதில்லை, காசி பட்டு அல்லாமல் வேறு ஆடை உடுத்தியதில்லை, என்னுடைய உடம்பில் ஒரு சின்ன ஊறு கூட நிகழ்ந்ததில்லை. அப்படிப்பட்ட நான் துறவு பூண்டு வந்திருக்கிறேன, உங்களுக்கு இதுல எதுவும் இல்லையே, நீங்கள் துறவு கொள்வது என்பது மிக எளிதாயிற்று, நீங்க எப்படி இருக்கிறீங்களேன்னு கேட்கிறாரு. அதனால அந்த புத்தருடைய துறவு பெருதற்கரிய பெரும் செல்வ வளமையெல்லாம் துறந்து வர்றாரு. அப்படி துறந்த ஒரு தமிழ்ல ஒருத்தர் உண்டு, அவர்தான் பட்டினத்தார். காவிரி பட்டினத்தில் இருந்த பட்டினத்தடிகள். அவரு பொண்ணும் மணியுமாக குவியலா இருக்கு வீட்டுல. நிலையாமையும் உணர்த்தி விட்டு போய்விட்டான் ஒரு மகன். இவ்வளவுதான் காது இருந்த ஊசி கூட வராது, நீ இவ்வளவு கவலைப்பட்டு இருக்கிறிய அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அந்த மகவு இழந்தது ஒரு பெரிய நிலையாமையை உணர்த்தியது. அப்பதான் தெரிந்தது, இதெல்லாம் இருந்து என்ன பயன், இவ்வளவு செல்வத்தை மேலும் மேலும் சேர்க்க வேண்டும் என்ற அவா என்னை சேரலாமா, பெரும் பிழை ஆயிற்றே என்று நினைத்தார். ரெண்டு நிலைகளை நாம் பார்க்க வேண்டும். எல்லாவற்றையும் துறந்தார் பட்டினத்தார். ஆறும் துறக்கை அரிதறிது பட்டினத்து அடிகளை போலன்னா. ஏன்னா அவ்வளவு செல்வத்தை துறந்துட்டு வர்றதுங்கிறது அவ்வளவு எளிதான செயல் இல்லை. எல்லாவற்றையும் துறந்தார். ஆனால் அவரால் துறக்க முடியாதது ஒன்றே ஒன்று அவரால் துறக்க முடியல. அதாவது அவ்வளவு மாளிகையில் இருக்கிறது எல்லாத்தையும் வாரி தெருவுல எரிஞ்சு அள்ளிட்டு போங்கப்பா அப்படின்னு விட்ட அந்த பட்டினத்தடிகள் வெளியில இனி நீங்க இருக்கிறதுல நான் துறவிதான்னு சொல்லி வெளிவாசற்படியில காமிச்சவரு. அங்க ஒரு ஜீவன் அப்படியே ஒடுங்கி நரைத்து படுத்து உடம்பெல்லாம் சுருங்கி உட்கார்ந்துரும். அவங்க அம்மா பட்டினத்தடிகளுடைய தாய். இந்த அம்மா பார்த்த உடனே மனசு, ஐயோ இவளை நான் எப்படி விட்டுட்டு போறது, என் தாய், நான் இவளை நீங்க முடியாது, இப்படி இந்த நிலையில நான் இவளை எப்படி விட்டுட்டு போறது அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன செய்யறாரு, சரி இவளுடைய உயிர் போற வரையில இந்த ஊர்ல இருப்பேன், சுற்றி சுற்றி இந்த வீட்டை சுற்றி சுற்றி வருவேன் என்று அப்படியே இருக்கிறான். ஒரு நாள் திடீர்னு இறந்து போறான். இறந்து போன உடனே 10 பாட்டு பாடுறான். இந்த 10 பாட்டை நீங்க படியுங்க, அதனை விட சிறந்த கையறு நிலை இலக்கியம் கிடையாது. அதாவது 2 திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பையன் என்ற போதே பரிந்தெடுத்து பய பிறந்துட்டான்னு உடனே அவ்வளவு மகிழ்ச்சி. 2 திங்களாய் 10 மாதம் படாத பாடு துன்பம். 2 திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பையல் என்ற போதே பரிந்தெடுத்து
செய்ய இரு கைப்புறத்தேந்தி கனகமுதகின்றாளை எப்பிறப்பில் காண்பேனி நீ. நான் இனிமே எந்த பிறவில வேகுதே, அப்புறம் ஓட்டு கொண்டு போய் கொடுத்துறான். வேகுதே தீ, ஐயோயோ வேகுதேங்கிறார். வேகுதே தீயதனில் வெந்துபுடி சாம்பல் ஆகுதே பாவியே நையகோ மாக குருவி பரவாமல் கோதாட்டி என்னை கருதி வளர்த்தெடுத்த கை வேகுதே அப்படின்னு அழுகுறார். எல்லாம் அழுது முடிச்சுட்டு நெருப்பு மூட்டை போகும்போது ஊராரெல்லாம் கூப்பிடுறாரு. ஐயா, இந்த சாமியார் கூப்பிடுறேன் வாங்க. ஒரு பற்றம் இல்லை, இந்த ஒரு பற்று தான் இருந்தது. வீட்டிருந்தாள் என்னை வீதிதனில் இருந்தாள், நேற்றிருந்தாள் என்றிருந்து நீரானாள். பால் தெளிக்க எல்லி இருந்தது. எல்லாரும் பால் தெளிக்க வாங்க. அதான் அந்த பட்டினத்தடிகளுடைய துறவு. அவரும் காவிரி பட்டணத்துல பிறந்தவர் தான். இந்த கோவலனும் காவிரி பட்டணத்துக்காரன் தான். எப்பேற்பட்ட ஒரு துறவு வாழ்க்கையே இந்த பட்டினத்தார் கூடியது. பட்டினத்தாருடைய இலக்கியம் மிகச்சிறந்த இலக்கியம். அதை படிக்க வேண்டும். சித்தர்கள்ல பட்டினத்தார் மிக உயர்ந்தவர், மிக மேல்நிலையில் உள்ளவர். அதனால அவ்வாறு இந்த கூதிர் காலத்திலே போய் வேனிற் காலத்திலே இருக்க வேண்டிய இடத்துல இல்லாம குளிர்காலத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல அடைந்து கிடந்து மலையத்து ஆரமும் மணிமுத்து ஆரமும் அலர்முலையாகத்து அடையாது வருந்த மலை தந்த மாலை முத்து மாலை மணிமுத்து ஆரமும் மணிகளால் தொடுக்கப்பட்ட முத்தாரத்தையும் அணியாமல். என்ன அவன் பெரிய செல்வன், மாநாயகன் குல கொம்பர்னு படித்தோம்ல. மாநாயகன் என்ற கடல் வணிகனுடைய மகள் இல்லையா அவ. அதனால கடல் தந்த முத்தை ஆரமாக ஆக்கி கொண்டு வந்து அவன் அணிவித்திருக்கிறான். அவற்றையெல்லாம் இப்போது அணியாமல் இளவேனிற் காலத்திற்கு அமைந்த நிலா முற்றத்தை விட்டு கூதிர்காலத்திற்கு அமைந்த இடைநிலத்திலே அடைந்து, அப்புறம் என்ன, குறுங்கண் சாளரம் அடைத்து காற்று வரக்கூடிய வழியெல்லாம் வேற அடைச்சிருக்கா. வெளி உலகத்தோட எந்த தொடர்பும் இல்லை. அதனால சன்னர் கதவுகளை எல்லாம் சார்த்தி விட்டு, சாளரத்தின் கதவுகளை எல்லாம் அடைத்து விட்டு, குறுங்கண் சாளரம், கோலச்சாளர குறுங்கண். என்ன ஒரு சின்ன பொருளை சொன்னா கூட அந்த கலையழகோடு சொல்லுவதுதான் இடம். கோலச்சாளரம். இந்த ஜன்னல் அவ்வளவு வேலைப்பாடு உள்ளதா இருக்கு. கோலச்சாளரம். சாளரம்னா பெரிய பலகணி இல்ல. சாளரம், பலகணி, காலதர், குறுங்கண், இத்தனை பேர் இருக்கு சன்னலுக்கு. இன்னும் இருக்கு, நிறைய இருக்கு. அதனுடைய வடிவத்தை பொறுத்து அந்த பேர். அதாவது அந்த காலத்துல தச்சர்களை கூப்பிட்டு வீடு கட்ட சொன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாம் ரொம்ப அழகா செய்யறியா, மாளிகை போல கட்டணும், அதெல்லாம் எல்லாம் கட்டிடுவோம். ஆனால் எங்களால் செய்ய முடியாது என்னவென்றால், இந்த திருவலஞ்சுழின்னு ஒரு ஊர் இருக்கு சாமி மலைக்கு பக்கத்துல. அந்த பிள்ளையாருக்கு முன்னால ஒரு பலகணி இருக்கு, கல்லிலேயே செதுக்கி வச்சிருக்கிறான். அந்த வேலை செய்ய சொல்லாதீங்க, இந்த மாதிரி எங்களால செய்ய முடியாது. அப்புறம் ஆவுடையார் கோயில்ல ஒரு கொடுங்க இருக்கு. கொடுங்கன்னா வளைந்த மேற்கூரை, அது மாதிரி செய்ய முடியாது. அதுக்கு அடுத்தபடி நாமக்கல்ல ஒரு தாழ்வாரம் இருக்கு. அது சிற்பத்திலே செய்யப்பட்டது, கல்லுலேயே தாழ்வாரம். அதுல மரம் மாதிரி இருக்கிறதெல்லாம் கல்லுதான், அது மாதிரி செய்ய முடியாது. திருவேணிமலையில ஒரு மண்டபம் இருக்கு, ஒவ்வால்கள் அடைகிற மண்டபம், ஒவ்வால் நத்தி மண்டபம், நத்துகின்ற ஒவ்வால் நத்தி வருகின்ற மண்டபம், அது மாதிரி செய்ய முடியாது. இவை எல்லாமல் பிறவற்றையெல்லாம் செய்ய வல்லோம்னு பத்திரம் பதிவு பண்ணுவானா அந்த தச்சர்கள். எங்களால இதெல்லாம் செய்ய முடியாது. அப்ப தமிழ்நாட்டினுடைய சிற்ப அருமைகள், சிற்ப வேலைப்பாடுகள், பெருமைகள் என்னங்கிறத பாருங்க. சுற்றி இந்த இடங்கள்லாம் இதுதான் சுற்றுலா. போய் போட்ல போறது சுற்றுலா இல்லை, அங்கங்க நீர்நிலைகள்ல படகுல போறது சுற்றுலாவாது. இந்த மாதிரி இடங்களை பார்க்கணும். போங்க திருநெல்வேலிக்கு, கழுகு மலைக்கு போங்க, காணாத காட்சியெல்லாம் காணலாம். அழிந்து கொண்டிருக்கிறது என்ன, மிக உயர்ந்த ஒரு வேலைப்பாடு மிக்க ஒரு கோயில். அது என்ன கோயில் அது என்றால், தட்சிணாமூர்த்தி சிற்பம் மேல உட்கார்ந்துருக்கு கோயில் கோபுரத்துல, உள்ளார ஒரு பிள்ளையார் இருக்கு. அது ஒரு சின்ன கோயில். அந்த கோயில் என்ன என்றால், அந்த சிற்பம் 2 உள்பட, கோயில் எல்லாம் உட்பட ஒரே கல்லுல ஆனது.
அதாவது தேவையற்றதெல்லாம் குடைஞ்சு எடுக்கும் போதே சிற்பம் ரெண்டையும் உருவாக்கி இருக்கிறான். இந்த சிற்பத்தை நான் பார்க்க போன போது இந்த தட்சிணாமூர்த்தியை பார்த்து நல்லா இருக்குன்னா உடனே அங்க இருக்கிற ஒருத்தர் சொன்னாரு, இப்ப வராதிங்க, இரவு 8 மணிக்கு வாங்கன்னாரு. எதுக்கு இரவு 8 மணிக்கு இதை பார்க்கறதுக்கு கூப்பிடுறாரு? வர்ற வழியே தாங்க முடியல, அதையெல்லாம் சரியான முறையில நம்ம பாதுகாக்கல, நம்முடைய தகுதி அவ்வளவுதான். அந்த கழுகு மலையில அங்கிருந்து போய் பார்த்தீங்கன்னா கழுகுதான் வந்து உட்காருங்க. அந்த கழுகு மலையில சமணர் மலை இருக்கு, அதுக்கு எதிர்த்தாப்புல இந்த சின்ன கோயில் இருக்கு. 8 மணிக்கு வாங்கன்னாரு. 8 மணிக்கு நல்ல அமாவாசை, போற வழியே இல்லை, கையில இருக்கக்கூடிய ஒளி விளக்கு எடுத்துக்கிட்டு அப்படியே போனோம். நாங்க போன உடனே இப்ப பாருங்க அந்த அப்படின்னு இப்ப பாருங்கன்னா நாங்க மின் விளக்கு அப்படி ஒசத்தணும், அதை நிறுத்துங்க, நான் இப்ப காட்ட போறத பாருங்கன்னு சூடத்தை கொளுத்தி அந்த தட்சிணாமூர்த்தி முகத்துக்கிட்ட காட்டினார் குருக்கள். தட்சிணாமூர்த்தி சிரிக்குது. அந்த மாதிரி ஒரு புன்னகை நான் எந்த சிற்பத்திலும் பார்க்கல. அதுதான் அந்த ஆரத்தி காட்டுவதனுடைய நோக்கம். அதுதான் அந்த காலத்துல இருள இருக்கக்கூடிய சிற்பங்களுடைய பொலிவான அந்த முகத்தினையும் மெய்ப்பாடுகளையும் காட்டுவதற்காக இந்த ஒளியை அப்படி ஏற்றி அந்த முகத்திட்ட கொண்டு போகும்போது அவ்வளவு தெய்வீக புன்னகையை நான் பார்த்தேன். அதுதான் கலை. அதை பற்றியெல்லாம் நான் நிறைய எழுதியிருக்கிறேன், கலையும் கலை கோட்பாடுங்கிற அந்த நூல்ல அதெல்லாம் பார்க்கலாம். இவ்வாறு தாலி குவளையோடு, தாலி குவளைன்னா என்ன அப்படின்னா பெரிய பாண்டத்தில் வளர்கின்ற குவளை, ஜார்ல வச்சு வளர்க்கக்கூடிய செடி. தாலி குவளையோடு தன் செங்கடுநீர், குளிர்ந்த கடுநீர் பூ, செங்கடுநீர் பூ, வீழ்வும் சேக்கை. இந்த வீழ்ங்கிறத விழுகின்றன்னு சொல்லிடக்கூடாது. இந்த வீழ்னா விருப்பம்னு பொருள். இங்க வீழ் என்றால் விருப்பம் என்று பொருள். வீழ்ந்தான் அவன் செல்வத்தை வீழ்ந்து துய்த்தான்னு, விரும்பி துய்த்தான்னு பொருள். வீழ்ந்தான்னு தன் நிலையிலிருந்து இறங்கிட்டான்னு பொருள். விரும்பினார், விருப்பத்தால் இறங்கினார். விருப்பம். வீழ்வும் சேக்கை, பூக்கள் எல்லாம் பரப்பப்பட்டிருக்கக்கூடிய படுக்கை. சேக்கைன்னு தங்கும் இடம், படுக்கைன்னு பொருள். வீழ்வும் சேக்கை அதாவது விரும்பி இருப்பதற்குரிய படுக்கையை மேவாது கடிய பஞ்சனைன்னு பேர். அது 5 வகையாக படுக்கை. அன்னத்தின் தூவி, அதை அருமையா சொல்ல போறாங்க. இந்த படுக்கை எப்படி அமைந்தது என்றால் அன்னப்பறவைகள் உதிர்த்த இறகுகளை கொண்டு அமைந்த படுக்கை. அன்னம்ங்கிறது பறவைகளே ரொம்ப மென்மையானது, அதனுடைய இறகு மிக மிக மென்மையானது. அதெல்லாம் கொண்டு வந்து தொகுத்து பஞ்சு போல அடைத்து அமைந்த ஒரு படுக்கை. வீழ்வும் சேக்கை மேவாது கழிய துணை புணர் அன்னம். அந்த அன்னம் எப்போது உதிர்த்தது என்றால் 2 செய்திகள். இங்க 2 அன்னங்கள் மகிழ்ச்சியாக ஒன்றாக சேருகின்ற போது உடம்புல இந்த மகிழ்ச்சி வீக்கூர்ந்ததுனால அந்த இறகுகள் உதிர்ந்தன. அந்த இறகுகளை எடுத்துட்டு வந்து, வயசாகி உதிர்ந்த இறகு இல்ல, அந்த உடம்பு பழுத்து போய் அதற்கு பிறகு உதிர்ந்த இறகுகள் இல்லை. அதே போல ஒன்றுக்கொன்று மோதி விழுந்த இறகுகளும் இல்லை. இது இப்படி நேர் மாற ஒரு காட்சி. நெடுநல்வாடையில கோப்பெருந்தேவி துயில்கின்ற கட்டில். அந்த கட்டிலுக்கு காலாக இருப்பது எது என்றால் யானை தந்தம். யானை தந்தம் எப்படி என்றால் யானை தந்தத்தை 2 யானைகள் மோதிய போது விழுந்த தந்தம்னா அங்க. இங்க அந்த பறவைகள் மகிழ்ச்சியாக இருந்த காலத்துல ஒன்றை ஒன்று சேருகின்ற காலத்து உதிர்ந்த இறகு. அங்க யானை 2 மோதிய போது உதிர்ந்த தந்தம். ஏன் அதை அப்படி சொன்னான்னு கேட்டா, அப்படிப்பட்ட தந்தத்தை பொருந்திய கட்டில்ல இருந்து அவள் ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தால் அவன் வீரனாக இருப்பான். இப்படி ஒரு நம்பிக்கை. யானைகள் பொருத தந்தம், அந்த தந்தங்களை கொண்டு வந்து அவர்களுக்கு
அரச மரபுல கட்டில் சமைக்கிறாரு. அதுல படுத்திருக்கிறாளாம். படுத்திருக்கிறோம் அண்ணாந்து பாக்குறான். மேல மேற்கட்டில ரோஹிணி நிலவோடு சந்திரனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காட்சி. ஒரு இன்பமயமான ஒரு காட்சி. அதாவது ஒவ்வொன்றும் அவ்வளவு நுட்பமாக சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கலாம். தாழியில் மலர்ந்த குவளை விருப்பத்தோடு அமைகின்ற அந்த சேக்கையெல்லாம் விட்டு துணை உணரன்ன தூவி. தூவி என்றால் இறகு. துணை உணரன்ன தூவி. தூவின்னா இறகுன்னு ஒரு காலத்துல இந்த இறகாலதான் மைய தொட்டு எழுதுனாங்க, ஓவியம் கூட தீட்டுனாங்க. அதனால அதுக்கு பேரு தூவி. அதுல இருந்து வந்தது முதல்ல பேனாங்கிறதுக்கு நாம என்ன தமிழ் செய்தோம்னா தூவல் அப்படின்னாங்க. தூவல்னா பேனா, தமிழ் பேரு தூவல், மை தூவல். அதனால இவ்வாறு அண்ணன் துணை புணர்ன்னு தூவியிற் செரித்த இணையணை மேம்பட திருந்து துயில் பெறா. அந்த மாதிரி படுக்கையெல்லாம் படுத்து திருந்திய துயிலை பெறாமல் தூக்கம் இல்லாமல் உடைப்பெரும் கொடுனரோடு ஊடற்காலத்து இடைக்குமிழ் எரிந்து கடைக்குடை ஓட்டி ஒன்றாயிருந்த காலத்துல அவனோடு ஊடிய காலத்தில் கையில் இருந்த ஒரு குடை என்ற அணியை அவனை நோக்கி வீசியது உண்டு. போய் அணி, உன்னை எப்போ பார்த்தாலும் உன்கிட்ட பெரிய தொல்லையா போச்சு அப்படின்னு சற்று மனம் வேறுபட்டு இருந்த போது கையில் இருப்பதனை எரித்த அது குடை. இடைக்குமிழ், அந்த குமிழ் இடைக்குமிழ் எரிந்து அதெல்லாம் தூக்கி போட்டாச்சு. இப்ப ஊடல்களுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. உடைப்பெரும் கொடுனரோடு ஊடற்காலத்து இடைக்குமிழ் எரிந்து கடைக்குழை ஓட்டி, அதாவது அந்த காதல் இருக்கிற குழையெல்லாம் கடத்தி வச்சு இந்த குமிழையெல்லாம் தூக்கி போட்டுட்டு கலங்கா உள்ளம் கலங்க. இதுவரையில கலங்காத வாழ்க்கை. அவங்க பெற்றோர் வீட்டுல இருந்த வரையில அவளுக்கு என்ன குறை? என்னை எந்த குறையும் இல்லாம பின்னாடி அதை சொல்ல போறா. அவளுடைய அங்கிருந்து பூம்புகாரிலிருந்து மதுரைக்கு நடந்து செல்லும் போது அவளை பார்த்தவர்கள் ஒவ்வொருத்தரும் அவளுடைய மென்மை பூ போன்ற அந்த தன்மையை பார்த்து பார்த்து வருந்துகிறார். அதுல ஒரு தொடர் சொல்லுகிறார் பாருங்க, கவுந்தியடிகள் மாதரையிடம் அடைக்கலமாக கொடுக்கிற போது, வண்ணச்சீரடி மண்மகள் அறிந்தது. இவருடைய அழகான இந்த பாதத்தை இந்த மண்மகள் அறியவே மாட்டார். அப்படி வளர்ந்த பொண்ணுமா இவ, நீ பாதுகாத்து வச்சுக்க அப்படின்னு சொல்லி வண்ணச்சீரடி மண்மகள் அருமையான ஒரு தொடர். அப்படி அவ்வளவு மென்மையுடைய இந்த கண்ணகி இவ்வளவு துன்ப கண்ணீர் சிந்த அன்னம் என்ன. இப்ப ஒரு பொய்கை உருவகப்படுத்தப்படுகிறது இங்க. அடுத்தபடியாக அன்னம் என்னடை நன்னீர் பொய்கை. ஒரு பொய்கை அப்படி நடந்து வருது. அது எப்படி பொய்கை நடக்கும்? அன்னம் தான் அதுக்கு நடை. பொய்கைக்கு அன்னம் நடை. அன்னம் என்னடை நன்னீர் பொய்கை. நல்ல நீரையுடைய பொய்கை அன்னத்தை நடையாக கொண்டு நடந்து வர ஆம்பர் நாரும் தேம்புதி நறுவிரை தாமரை செவ்வாய். தாமரை தான் அதுக்கு வாய். ஆம்பல் நாரும் அல்லி மலர் போல நாறுகின்ற தேம்புதிந்த, தேம்ன இனிமை, இனிமை புதிந்த நறுவிரை, நறுவிரைன மனம், நறுவிரை தாமரை செவ்வாய் தன்னரர் கூந்தல். அரல் போலும் கூந்தல். அரல்னா ஓடுகின்ற நீர் அறுத்து வைத்திருக்கக்கூடிய மணல் திட்டு, மணற்படிவு. அந்த மணற்படிவு போல இருக்கிற கூந்தல். பான்வாய் வண்டு. வாய் எது? பாணர்கள். வண்டுதான் வாய். பாணர் போன்ற வண்டுகள் வாயாக திகழ. இதெல்லாம் ஒரு பொய்கைக்கு உருவகப்படுத்துகிறார். மோதிரம் பாட. இந்த மாதிரி ஒரு பொய்கையில மோதிரம் என்றால் அது ஒரு பண். இந்த பாலைப்பண் 5ல நோதிரம் 1. 5 ராகம், 5 பண். தக்க ராகம், நோதிரம், காந்தாரம், பஞ்சமம், சோமராகம் என்று 5 ராகம். அதுல நோதிரம் என்பது 1. அது ஏன் நோதிரம்னு பேரு? நோன்னா நோவு,
வருந்துகின்ற காலத்து பாடுகின்ற பண்ணு பொருள். மோதிரம் ஏன் திறம்னு சொல்லணும்? பண்ணின் ஒரு கூர், ஒரு பகுதிங்கிறதுக்கு திறம்னு சொல்லணும். பண்ணின் திறம், அதனுடைய உட்கூறு ஒண்ணு உண்டு, அதுக்கு திறத்திறம்னு பேரு. பண்ணின் திறம், திறத்திறம். இந்த பாறைப்பண்ணு பிரிவுக்குரியது. அதனால இந்த பொய்கையிலே எப்படி இந்த வண்டாகிய பாணன் வருத்தமாகிய பண்ணை பாடுகின்றானோ அது போல, பாடுவது போல, இவ்வாறு மிகவும் வருந்துகின்ற அந்த காலத்தில் காண்வரு குவளை கண்மலர் விழிப்ப. இனிமே இரவு முழுவதும் இப்படி போச்சு. இப்படி போன போது பொழுது விடுகிறது. இந்த மிக அருமையான ஒரு பொய்கை, அது அன்னங்கள் மேய்கின்ற பொய்கை, தாமரை பூத்த பொய்கை, வண்டுகளெல்லாம் மெல்லிசையை வருத்தமான ஒரு இசைக்கின்ற பொய்கை என்று இந்த பொய்கையை எதற்காக என்றால் பொழுது விடுகின்ற காலத்து என்னவான ஒரு கோலம் புனைகிறது இந்த பொய்கைங்கிறத காட்டுறார். காண்வரு குவளை கண்மலர் விழிப்ப. இந்த பொய்கையில குவளை கண் விழிக்கிறது. காண்வரு குவளை கண்மலர் விழிப்ப புல்வாய் முரசமுடு. புல்லாகிய முரசம், பறவைகள் எல்லாம் முரசம் போல ஒலிக்க. பொறிமயிர் வாரணத்து, பொறிமயிர் வாரணம்னா கோடி, புள்ளிகளை உடைய வாரணம். வாரணம்ங்கிறதுக்கு ரெண்டு பொருள் உண்டு, ஒன்று கோழி, இன்னொன்று யானை. வாரணம் பொருதமாறும் மலைய, அதாவது ராவணனை பத்தி சொல்லுகிற போது வாரணம் பொருதமாறும், யானைகளோடு அவன் சண்டை போட்டான். அதை பற்றி வால்மீகி சொல்றது மாதிரி சொன்னா எப்படி சொல்லணும்னா, திசை யானைகளை கூப்பிட்டானா. திசை யானைகள் எத்தனை? 8. 8 திசைகளையும் 8 யானைகள் இந்த உலகத்தை தாங்குகின்றன. 8 யானைகளையும் கூப்பிட்டானா. அஷ்ட திக்கஜங்கள். அந்த யானைகளை கூப்பிட்டு என்ன செய்தானா, நீங்கள் வலியவர்களா நான் வலியவனான்னு கேட்டாரா. நாங்கள் தான், எங்க மோதுங்க பார்ப்போம்னு உடனே அந்த யானைகள் தம்முடைய 16 தந்தங்களையும் ராவணனுடைய மார்பிலே செருகின. அவன் எந்த விதமான மெய்ப்பாடும் காட்டாமல் அப்படியே இருந்தான். பிறகு சரி எடுத்துட்டு போங்கன்னா எடுக்க முடியல. உருவி பார்க்கின்றன, முடியல. வைரம் வாய்ந்த இந்த மாறுபல உள்ளே போய் இவை செருகி விட்டன, எடுக்க முடியல. என்ன செய்யறது? ஆட்களை கூப்பிட்டு அறத்தை கொண்டு வந்து எல்லாத்தையும் அறாவி எடுத்த பிறகு அந்த மாறுதல் பதிந்த தந்தங்களில் மாணிக்க வைரங்களை பதித்துக் கொண்டானான். என்ன அழகா கற்பனை பண்றான் பாருங்க. தயவு செய்து நம்பிடாதீங்கிறதுக்கு மாதிரி இருக்கு. அதாவது அளவு மீறிய கற்பனை. கற்பனையில 2 வகை உண்டு. ஒன்று உலகியற் கற்பனை, இன்னொன்று உலக அயற் கற்பனை. இவ்வாறு அதை நான் தான் அவ்வாறு மொழிபெயர்த்தேன். உலகியற் கற்பனை, உலக அயற் கற்பனை. உலகியற் கற்பனைங்கிறது சங்க இலக்கியம், உலக அயற் கற்பனைங்கிறது புராணம். அவ்வாறு புல்வாய் முரசமோடு பொறிமயிர் வாரணத்து முள்வாய் சங்கம். இந்த சங்குல அப்படி முள் மாதிரி துருத்திட்டு இருக்கும். நல்ல சங்கல, வலம்புரி சங்கல் அப்படி இருக்கும். முள்வாய் சங்கம் முறை ஆர்ப்ப. காலை பொழுது விடுவதனை அறிவிப்பதற்காக சங்கு முடங்குகிறது. கோழி கூவுகிறது பொறிமயிர் வாரணத்து. உறவு நீர் பரப்பின் ஊர்துயில் எழுப்பி. நீர்பரப்பு எல்லாம் இருக்கக்கூடிய பறவைகளும் பூக்களுமாக இவையெல்லாம் ஊர்துயில் எழுப்பி, துயில்கின்ற ஊரை எழுப்பி. இரவு தலைப்பெயரும் வைகரை. இரவு மெல்ல மெல்ல அப்படியே நடக்கும். அது பாவேந்தர் பாரதிதாசன் எழுதுவாரு. அந்த பகுதியை நீங்க படிச்சு பாருங்க. குடும்ப விளக்குன்னு பேர் வச்சார் பாருங்க. குடும்ப விளக்கு. அத முதல்ல எடுத்தவன இளங்கது கிழக்கில் இன்னும் எழவில்லை, இரவு போர்த்த இருள் இன்னும் நீங்கவில்லை, நள்ளிரவு மெதுவாய் நடந்து கொண்டிருந்தது, தொட்டி நீளத்தில் சுண்ணாம்பு கலந்த கலப்பென இருள்தன் கட்டு குறைந்தது, கட்டிலில் இருந்த மங்கையின் வழிகள் மலர்ந்தன. அப்பதான்
மெல்ல மெல்ல அந்த இருள் பிரியக்கூடிய நேரத்துல அவ வந்து இந்த படுக்கை அறையில ஒரு சின்ன விளக்கு வச்சிருக்காங்க. அது சின்ன மூக்கு திருகுடுதெங்கும் பொன்னார் செய்த ஒடி முத்தை போல் துளி ஒளி விளக்கின் தூண்டுகோலை செங்காந்தள் விரலால் சிறிது செய்யும். என்ன அருமை! அந்த விளக்குல இருக்கிற ஒளி இருக்குல்ல, சின்னோண்டு முட்டை மாதிரி ஒரு சின்ன ஒளி படுக்கை அறையில. அது எப்படி இருக்கு? சின்ன மூக்கு திருகுடு தொங்கும் பொன்னார் செய்த பொடி முத்தை போல். மூக்குத்தி ஒண்ணு சின்னதா ஒண்ணு மூக்குல இருக்கு, அது மாதிரி இருக்குதான். அதை என்ன செய்கிறாய் இவ? சின்ன மூக்கு திருகுடு தொங்கும் பொன்னார் செய்த பொடி முத்தை போல் துளி ஒளி விளக்கின், சிறிய ஒளியினுடைய அந்த விளக்கை செங்காந்தள் நிகர் செங்கையால் சிறிது செய்யும். காந்தள் போதும், சிவந்த காந்தள் போதும் தன்னுடைய கையினாலே போதும், ராத்திரி முடிஞ்சு போச்சு அப்படின்னு நிறுத்துறாங்க. ஒரு விளக்க நிறுத்தினாங்கிறதுக்கு கவிதை இப்படி போகுது பாருங்க, என்ன அழகு! அத இந்த கவிதையை துய்ப்பது, சுவைப்பது என்பதே ஒரு பெரிய கலை. அது மாதிரி சுவைத்தவர் ஒருத்தர் உண்டு நம்ம தமிழ்நாட்டுல. டி.கே. சிதம்பரநாத முதலியார்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கும் நமக்கும் ஒத்துக்காத செய்திகள் நிறைய இருக்கு. அவர் என்னென்ன எழுதுவார்னா, ஒற்று போடாத இடத்தெல்லாம் போட்டு எழுதுவார். போட்டுதான் ஏன் எழுதணும் அப்படி அப்படின்னு சொல்லுவார். வாட்டடங்கன் எழுதக்கூடாது, வாழ்த்தடங்கன்னு இத்து போடுவாரு. வாழ்த்தடங்கன் அத பாவேந்தர் ரொம்ப தாக்கி எழுதியிருப்பார். இப்படி தமிழ் ஒரு ஆளுக்கு எடுத்திருக்காரு பாருங்க. அந்த சிதம்பரநாத முதலியாருக்கு ரசிகமணின்னு பேரு. கவிதையை அவர் ரசிக்கிறது மாதிரி யாரும் ரசிக்க முடியாது. அவர் அங்கிருந்து வந்து அவையில இருந்து ஒரு கம்பராமாயணம் ஒரு பாட்டு சொன்னார்னா எப்படி சொல்லுவாருன்னா, ஒரு பாட்டை எடுத்துக்கொள்வார். முதல்ல அருமையாக ஒரு அடியை பாடுவார், திரும்ப மறுபடியும் பாடுவார், 10 தரம் திரும்ப 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 1000 தோய்ந்து பாடுவார். 11வது முறை அவையில இருக்கிறவங்க எல்லாம் அந்த அடியை பாடுவாங்க. அது மாதிரி பண்ணிடுவாரு. அதனால அவருக்கு ஆகா ஆகாம்பார் நடுவுல. அவர் ரசிகமணின்னு பேர். அதுல இருந்து ஒரு பகுதியை நான் பின்னால சொல்றேன், அவர் எப்படி ரசிப்பாருங்கிறத. உங்களுக்கு ஒரு நேரம் ஆயிட்டதுனால ஒரு பாட்டை வைத்துக் கொண்டு நான் காட்டுறேன். ஆக கண்ணகிக்கு காலை பொழுது விடுகின்ற போது அது மிகவும் வருத்தம் தருவதாக அமைந்தது. இரவு முழுவதும் அவள் உறங்கவில்லை. இனிய படுக்கை இருந்தது, ஆனால் உறக்கம் இல்லை, உறக்கம் வரல. அப்படிப்பட்ட துன்பமான இரவு மெல்ல நீங்கிற்று என்பதோடு இந்த வகுப்பை நிறைவு செய்து கொள்வோம். ஐயங்கள் இருந்தால் அனுப்புங்க, நான் விடையை எழுதுகிறேன்.